சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு 3 சாக்லேட் இருந்தது. அதையும் சேர்த்து நல்லா டிப் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 3 முட்டை உடச்சி ஊற்றி நல்லா விஸ்க் வச்சு கலந்து விட்டுட்டே இருக்கிறேன். நல்லா அந்த நுரை வரணும். அப்போ தான் கேக் நல்லா பஃபியாக இருக்கும். ஒரு 20 மினிட்ஸ் கலந்தா கூட நல்லா தான் இருக்கும். ஒயிட் சுகர் மிக்ஸியில் அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக மைதா மாவும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா விஸ்க் வச்சு கலந்து விட்டுட்டே இருக்கலாம். வெண்ணிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. பேக்கிங் சோடா டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். ட்ரேயில் நெய் கொஞ்சம் தடவி விட்டுட்டு நல்லா ரிப்பன் கண்டென்சிட்டி வர வரலும் நல்லா ஊற்றி நம்ம மைக்ரோவேவனில் செட் பண்ணி வச்சுட வேண்டியதான். சூப்பரான பஃபியான கேக் ரெடி ஆகிடும். அதுக்குள்ளே இந்த சாக்லேட்டை கொஞ்சம் நல்லா டிப் பண்ணி வச்சுருந்தேன். சும்மா மேலே டெக்கரேட் பண்ணலாம், பசங்களுக்கு கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அதே மாதிரி கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். கட் பண்ணி எடுக்கிறேன் பாருங்கள். சூப்பராக பஃபியாக வந்திருக்கு கேக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப ஈஸியான மெத்தட் தாங்க இந்த கேக் செய்யுது. ஒன்றும் கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது. செஞ்சு பார்த்தா ரொம்பவே ஈஸியாக இருக்குது. கேக் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்ட்டு பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சா